யூடியூப். இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். யாழ்ப்பாணத்தில நிறைய யூடியூப் செய்றாக்கின்ற எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு போயிருக்கு. உண்மையில அது ஒரு நல்ல விஷயம். ஏனென்றா, எங்கண்ட ஊர்ல இருக்கிற கலாச்சாரத்தையும் சரி, எங்கண்ட மொழி, பண்பாட்டையும் எடுத்துச் சொல்றதுக்கு இது ஒரு நல்ல பெரிய பிளாட்ஃபார்ம். ஆனா, சமீப காலமாக ஒரு சில வீடியோக்கள கேட்க ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று எல்லாருக்கும் உருவாகுது. நிறைய பதிவுகள்ல, சமூக வலைதளங்கள்ல இத காணக்கூடிய மாரி இருக்கு. சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கிறது உண்மையாவே யூடியூப் வீடியோவா? இல்லாட்டி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வீடியோவா? வெல்கம் பேக். நான் சிவா. நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறது வந்து தமிழ் டாக்ஸ். இல்ல நீங்கள் இலங்கை, பிரித்தானியா அதோட வந்து தமிழ் சார்ந்த விடயங்கள கூட அறிஞ்சு கொள்ளலாம். இந்த சேனலுக்கு நீங்க இதான் முதல் தரம் பாரீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளிய உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள இந்த கருத்துக்கள கீழ இருக்கிற கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷன் பண்றது தப்பா? ஒரு யூடியூபர் ஒரு பிசினஸ ப்ரமோட் பண்றது தப்பில்ல. ஒரு கிரியேட்டருக்கு நிறைய செலவுகள் இருக்கு. அவர் கேமரா வாங்கணும், மைக் வாங்கணும், ட்ராவல் பண்ணணும், ஃபுட் காஸ்ட், அதுக்கு பிறகு அக்கமண்டேஷன் காஸ்ட் இப்படி நிறைய இருக்கு. அதுக்கு பிறகு டைம் மெனக்கெட்டு அத எடிட் பண்ணணும். டைம் கன்சம்ப்ஷன் சரியான கூட. ஒரு 15 நிமிஷ வீடியோவுக்கு என்டையர் டேயே அவர் ஒதுக்கணும். அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கேக்க பிசினஸ் பிசினஸ் பண்ற பீப்பிள் வந்து ப்ரமோஷனுக்காக வேண்டி இவைய நோக்கி அணுகுக இவ அத அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி இவன் அத செய்யணும். இதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம். இந்த காலங்கள்ல இந்த பேப்பர்ல அட்வர்டைஸ் குடுக்குற மாரி, இப்ப சமூக வலைதளங்கள்ல அட்வர்டைஸ்மென்ட் வருது. இப்படி YouTube, TikTok இதுல. ப்ராப்ளம் வந்து பணம் வாங்குறதுலயோ, இல்லாட்டி அது ஆடியன்ஸ் கிட்ட அத போய் கொண்டு சேர்க்கிறதுலயோ இல்ல. அத ஆடியன்ஸ் கிட்ட எப்படி பிரசன்ட் பண்ணின. அத வந்து எப்படி அத எடுத்துக்கொண்டே குடுக்கின. என்ன மாதிரியான ஒரு பாணியில. இது வந்து ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோவா? இல்லாட்டி ஒரு ரிவ்யூவா? உதாரணத்துக்கு ஒரு யூடியூபர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறார். கேமராக்கு முன்னால நின்று கதைக்க தொடங்குறார். "மகளே வாங்கோ. அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. சூப்பரான சாப்பாடு. வெறித்தனமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. இவ்வளவுதான் பிரைஸ். ஆனா ஓகே. இந்த பிரைஸ்க்கு இது வொர்த்." அண்டு ஒரு குறையுமே இல்லாமல் குடுக்குற எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ. ப்ரமோஷன் பண்ணிக்க நெகட்டிவ் ரிவ்யூ குடுத்தீங்கன்னா அடிச்சு தான் கலைப்பான். அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப பாசிட்டிவ் ரிவ்யூ மட்டும் தான் குடுக்கப்படுது. வீடியோண்ட போடைக்க கன்சியூமரா நாங்கள் ஒரு பார்வையாளரா நாங்க என்ன யோசிப்போம்? இது வந்து உண்மையாவே ஒரு ரிவ்யூ வீடியோவா? இல்லாட்டி இவங்க அட்வர்டைஸ்மென்ட்ட ரிவ்யூ மாரி பண்றாங்களா? ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு. என்னடா ஒரு டிஸ்கிரிப்ஷனுமே ஒன்றுமே இருக்காது. அப்ப இப்படி ஒரு வீடியோ போட்டோனே எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒண்ணு வரும். உண்மையாவே பெர்ஃபெக்ட்டா இருக்கா? இந்த ரிவ்யூல சொல்ற மாரியே 100க்கு 100% சரியா இருக்கா? சூப்பரா இருக்கா? இல்லாட்டி ரிவ்யூ பண்ண வந்தவருக்கு மட்டும் தான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா? ஒரு ஜென்யூன் ரிவ்யூல ஒரு சில விஷயங்கள் வந்து மிக முக்கியமா இருக்கு. கட்டாயம் அதுன்ற குறை இருக்கும்.